ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யாரெல்லாம் அசைவம், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது அசைவம் யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது என்றால் அதுக்கு ஒரு விதிமுறையே இல்லையே. யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம், விருப்பம் உள்ளவரும் சாப்பிடலாம். அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோமானால் எத்தனையோ பிரிவாக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அசைவம் சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன, சைவம் சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன, அசைவம் சைவம் இரண்டையுமே சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன. எத்தனையோ பிரிவு மக்கள் வாழ்கிறார்கள். இதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சைவம், ஒரு குடும்பத்தில் சைவம் தான் சாப்பிடுவாங்க, அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாருமே சைவம் தான் சாப்பிடுவாங்கன்னா யாராவது ஒருத்தர் அசைவம் பிரியமாக இருக்கும். அவங்க வீட்டில் சமைக்கலைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவர் என்ன பண்ணுவார், வெளியே போய் சாப்பிடுவார். இவ்வளவு அவர் சைவ குடும்பத்தில் பிறந்தவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் அசைவம் சாப்பிட்றாரு. ஏன்னா அது அவர் உடம்புக்கு ஒத்துக்குது, சாப்பிட்றாரு. அதுபோல அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பார்த்தோமானால் அங்கே ஒரு சைவ பிரியர் இருப்பார். எனக்கு அசைவமே வேண்டாம், எனக்கு சைவமே போதும்னு கூட சொல்லுவார் யாராவது. ஸோ அவரை ஏன் நீ அசைவம் சாப்பிடலன்னு நாம் கேட்க முடியுமா? டெஃபினட்டாக கேட்க முடியாது. ஸோ அந்த குழந்தை கூட அந்த அம்மா சைவம் சமைச்சு போடும். இதெல்லாம் அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுவார்கள். இதை கேட்க முடியாது. அசைவம் சைவம் இரண்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாள் கிழமை விரத நாட்கள் தவிர மற்ற நாட்கள் அசைவம் சாப்பிடுவார்கள். அப்படியும் இருக்கிறார்கள். அதிலேயும் எப்போதுமே சைவம் சாப்பிடுவேன், இல்லை எப்போதுமே அசைவம் சாப்பிடவே ஆக வேண்டும் என்று கூட இருக்கிறார்கள். ஒரு விரத நாள் கிடையாது, அதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டார்கள். எனக்கு தேவை அசைவ உணவு தான், சைவ உணவே தேவையில்லை, அப்படி சொல்பவர்கள் இருக்கிறார்கள். சரி, இன்னொரு பிரிவு பார்த்தோம்னால் சைவம் அசைவம் இரண்டுமே சாப்பிடுகிறார்கள் வயிற்று விடுங்க. அவர்களுக்கு முக்கியமில்லை இன்னைக்கு சைவம் சாப்பிட்டு ஆக வேண்டும், இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு ஆக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை என்ன? சாப்பிட வேண்டும், பசிக்கு சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். அசைவம் இருந்தால்தான் நான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் சாப்பிட மாட்டேன் என்று எண்ணவே மாட்டார்கள். அசைவம் கிடைத்தாலும் சாப்பிடுவார்கள், சைவம் கிடைத்தாலும் சாப்பிடுவார்கள். அதுக்காக வருத்தப்பட மாட்டார்கள். ஆண்டு கணக்கில் அதே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இது போல பல பிரிவு மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக அசைவம் நீ தான் சாப்பிடலாம், நீ சாப்பிடக்கூடாது என்ன யாரையும் சொல்ல முடியாது. அது போல சில பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, சைவம் சாப்பிட்டா உடல் வலிமை குறைவாக இருக்கும், அசைவம் சாப்பிட்டால் உடல் வலிமை அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் உண்டு நினைப்பு. ஒரு சில பேர் நினைப்பு, அது ஒரு தவறான கருத்து. சைவம் சாப்பிட்டவுடன் பலம் இல்லாமல் போகாது, அசைவம் சாப்பிட்டவுடன் பலம் வந்து விடாது. ஸோ இது போல ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்கு. முக்கியமாக என்னென்றால் சைவம் சாப்பிடு, அதாவது சைவ சாப்பாடானாலும் சரி அசைவ சாப்பிட ஆனாலும் சரி, அதில் சில வகைகள் உண்டு. அதாவது சைவம் சாப்பிடுபவர்களே பார்த்தோமானால் அவர்களே சொல்லுவார்கள், எனக்கு இந்த காய்கறி பிடிக்காது, இந்த குழம்பு எனக்கு ஒத்துக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதில் வேறு, எனக்கு கூட்டு தான் பிடிக்கும், இதை நீ பொரியல் பண்ணால் தான் நீ பிடிக்கும், நான் கூட்டு வைத்தால் சாப்பிட மாட்டேன், இந்த காய் எனக்கு பொரியல் தான் பிடிக்கும் என்று சொல்வார்கள். வாழைக்காய் எனக்கு ஒத்துக்காது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சொல்வார்கள். ஏன்? அதெல்லாம் ஏனென்றால் அது அவர்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, பிடிக்கவில்லை. ஒவ்வாமை வந்து சாப்பிட்டு கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறதை விட சாப்பிடாமல் இருந்தால் நல்லது தானே என்று சைவத்திலே சொல்லுவார்கள். நாங்கள் பார்த்துருப்போம். நான் இந்த காயெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச இந்த காய்கறி தான், இதுதான் நான் சாப்பிடுன்னு சொல்லுவார்கள். அது போல தான் அசைவத்திலையும், அதிலே எல்லா வகையான உணவுகள் சாப்பிட மாட்டார்கள், அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். ஆக இந்த சைவம் அசைவம் என்பது அவரவர் மனசு பொறுத்தது. அவருக்கு பிடிச்சிருந்தால் சாப்பிடலாம். அசைவம் எனக்கு பிடிச்சிருக்குது, தாராளமாக சாப்பிடலாம், எனக்கு பிடிக்கல சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்னும் சில பேர்
திடீரென்று நான் இன்று முதல் பெருமாளுக்கு பக்தராகிவிட்டேன், பெருமாளுக்கு தான் நான் என் இஷ்ட தெய்வம் பெருமாள் தான், அவரை வணங்குவேன், அதனால் நான் இனி அசைவம் தொட மாட்டேன், சிவனை வணங்கப் போகிறேன், இனி அசைவம் தொட மாட்டேன். அப்படி சில பேர், அதாவது அந்த பக்தியில் இறங்கி அசைவத்தை கைவிட்டு விடுவார்கள், சைவத்தை மட்டுமே சாப்பிடுவார்கள். எனவே நிறைய விஷயங்கள், நிறைய பிரிவு இதில் இருக்கு. அதனால அசைவம் சாப்பிடுவது அசைவம் சாப்பிட்டால் இவன் தாழ்த்தி, அசைவம் சாப்பிடவில்லை என்றால் இவர் உயர்த்தி, சைவம் சாப்பிடுபவர்கள் தான் உயர்த்தி என்று எதிரையும் சொல்லவில்லை. அவரவருக்கு பிடித்த உணவு எப்படியோ சாப்பிடலாம். எனவே இதில் ஒரு வேறுபாடு என்பது இல்லை. பிடித்த உணவை சாப்பிட வேண்டும். அதற்காக ஒருவரை வற்புறுத்தி, அசைவம் பிடிக்காத ஒருவரை வற்புறுத்தி நீ அசைவம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று அவரை போஸ்ட் பண்ணி சாப்பிட வைப்பதெல்லாம் அவர் மிக தவறான செயல். அதெல்லாம் செய்யக்கூடாது. அவருக்கு பிடிச்சது அவர் சாப்பிட போறாரு, இல்லைன்னு விட போறாரு. அவர் பிடிக்கலன்னு சாப்பிட மாட்டார், அவ்வளவுதான். நீ சாப்பிட்டே ஆகணும் என்று சொல்லக்கூடாது. எனவே அசைவம் சாப்பிடுவது என்பது அவர் மனசுக்கு பிடித்திருந்தால் சாப்பிடலாம், இல்லை என்றால் சாப்பிடாமல் இருக்கலாம். எனவே சைவம் சாப்பிட்டால் பலம் குறைந்துவிடும், அசைவம் சாப்பிட்டால் பலம் அதிகமாக வரும் என்று நினைப்பதுதான் தவறு. அடியேனுடைய கருத்து, தாழ்மையான கருத்து, இந்த அசைவ உணவு வகைகள் இதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்வோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.